வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரெப்ரசன்டேஷன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து a function may be represented by set of ordered pairs, table form, arrow diagram, graphical form. இப்படி இந்த 4 விதமாக நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. let f from a to b be a function. நார்மலாக ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அது எப்படி இந்த 4 விதமாக அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, the set f is equal to set of all x, y such that y equal to f of x. x belongs to capital A. of all ordered pairs represent a function. இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற எல்லா ஆர்டர்ட் பேர்ஸுமே வந்து நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸாக எழுதி நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செட்குள்ளே நம்ம கொண்டு வருவோம். இந்த மாதிரி இது ஃபார் எக்ஸாம்பிள் தான். இப்போ f ஈக்குவல் டு 1,2, 2,5, 3,8, 4,11 அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வச்சு பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். the values of x and the values of their respective images under f can be given in the form of a table. இந்த மாதிரி டேப்லர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது டேப்லர் ஃபார்மில் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன the values of x. இப்போது இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. length x of 4 hand அப்படின்னு. நெக்ஸ்ட் அந்த வேல்யூஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ். நமக்கு தெரியும் இந்த கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் இங்கே வேல்யூஸ் ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்டர் எஃப்னால் நமக்கு சில ஃபங்க்ஷன் இருக்கும். இதில் அந்த எஃப் கேன் பி கிவன் in the form of a table. இந்த மாதிரி டேப்லர் ஃபார்மில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபங்க்ஷனை. நெக்ஸ்ட்டு arrow diagramல an arrow diagram indicates the element of the domain of f and their respective images by means of arrows. நமக்கு தெரியும் செட் ஏல இருக்கிறது எல்லாமே டொமைன், செட் பியில் இருக்கிறது எல்லாமே கோடொமைன். அதே மாதிரி செட் பியில் இருக்கிறத நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இமேஜ் ஆஃப் செட் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த டொமைன் ஆஃப் எஃப் அண்ட் த ரெஸ்பெக்டிவ் இமேஜஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஆரோஸ். இந்த மாதிரி ஆரோவில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இதை ஆரோ டயக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியும் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிராஃப் வரைஞ்சும் நம்ம ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணலாம். எப்படின்னா ஆர்டர்ட் பேர்ஸ் நமக்கு கிடைக்கும். அந்த ஆர்டர்ட் பேர்ஸில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கிராஃபில் பிளாட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கர்வ் கிடைக்கும். அந்த கர்வ் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா represent by a function. Every function can be represented by a curve in a graph, but not every curve drawn in a graph will represent a function. அதாவது நம்ம கிராஃபில் வந்து பிளாட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு கர்வ் கிடைக்கும். பட் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க கர்வ் எல்லாமே வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட்டில் வந்து அதோட கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தது அப்படின்னா அந்த கர்வை நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பட் ஆனால் நார்மலாக கிராஃபில் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான். எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் ஆர்டர்ட் பேர்ஸ் எல்லாமே நம்ம பிளாட் பண்ணி ஒரு கர்வ் கிடைக்கும். இப்படி தான் வந்து கிராஃபில் ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி வெர்டிக்கல் லைன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற கிராஃபில் கிடைச்ச கர்வ் வந்து ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு கர்வ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்களா. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஒய் டேஷ் இருக்குது, எக்ஸ் டேஷ் இருக்குது. நம்ம எங்கே வேணும்னாலும் வெர்டிக்கல் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து இங்கே தான் போடணும்னு இல்லை. இங்கே இருக்கிற எந்த கர்வில் ஆனால் கர்வில் டச் பண்ணுற மாதிரி எங்கே வேணாலும் நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் ட்ரா பண்ணி பார்க்கலாம். இப்போ எங்கே ட்ரா பண்ணி பார்த்தாலுமே நமக்கு
கர்வில் இருக்கிற பாயிண்ட் வந்து லைனில் ரெண்டு பாயிண்டில் டச் ஆகுது. ஒன்று வந்து Pன்னு எழுதியிருக்காங்க, இன்னொன்று வந்து Q அப்படின்னு எழுதியிருக்காங்க. இப்போ 2 பாயிண்டில் டச் ஆகும்போது நம்ம இந்த கிராஃபை ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். இந்த கர்வை ஏன் அப்படின்னா நமக்கு வெர்டிக்கல் லைன் டெஸ்ட்டோடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா a curve drawn in a graph represents a function if every vertical line intersect the curve in at most one point. அதாவது இந்த மாதிரி ஒரு கர்வ் இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டில் டச் ஆகிருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நமக்கு 2 பாயிண்டில் டச் ஆகிருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல மாட்டோம். அதுதான் the curve does not represent a function as the vertical line meet the curve in 2 points P and Q. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இதில் இந்த மாதிரி நமக்கு ஒரு கர்வ் கிடச்சிருக்கு. எங்கே வேணும்னாலும் நம்ம வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்காங்க, இங்கே நமக்கு கர்வ் எங்கேயுமே இல்லை. பட் ஆனால் நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது கர்வில் டச் ஆகணும் எங்கேயாவது ஒரு பாயிண்டில். இப்போது இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க, இதில் பார்க்கும்போது இந்த பாயிண்டில் டச் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுது அப்படிங்கிறதுனால இந்த கிராஃபை வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இங்கே மட்டும் இல்லாமல் வேறு எந்த இடத்துல நம்ம லைன் ட்ரா பண்ணி பார்த்தாலுமே நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணும்போது 2 பாயிண்டில் டச் ஆகுது. அப்போ கண்டிப்பாக இந்த கிராஃபுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு பாயிண்ட்டை தவிர ஒன்றுக்கு மேலே பாயிண்ட்ஸில் வந்து வெர்டிக்கல் லைன் டச் ஆகுது அப்படின்னா அந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது. இந்த கிராஃபில் பார்த்தோன்னா எந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணாலுமே நமக்கு ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும். ஸோ the curve represent a function as the vertical lines meet the curve in at most one point. எந்த கிராஃப் கொடுத்தாலும் இந்த மாதிரி வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக அந்த கிராஃப் வந்து ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.11. let a equal to 1, 2, 3, 4 and b equal to 2, 5, 8, 11, 14 ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. let f from a to b be a function. ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to 3x minus 1. இந்த ஃபங்க்ஷன் வச்சு இந்த ரெண்டு செட்டில் இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஆரோ டயக்ராம் போடணும், டேபிள் ஃபார்ம் போடணும், ஆர்டர்ட் பேர்ஸ், கிராஃபிக்கல் ஃபார்ம். ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்தோம் ஆரோ டயக்ராம் எப்படி இருக்கும், டேப்லர் ஃபார்மில் எப்படி எழுதணும், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எப்படி இருக்கும், கிராஃபில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு ஏ அப்படிங்கிற செட்டோட வேல்யூ எழுதிக்கலாம், பி ஈக்குவல் டு நம்ம அந்த வேல்யூ அப்புறம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3x minus 1. நமக்கு தெரியும் எப்போவுமே ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிறத நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். இப்போது இங்கே ஏ செட்டை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது ஏல இருக்கிற ஒரு வேல்யூவும் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 2, எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 5, எஃப் ஆஃப் 3 ஈக்குவல் டு 8, எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 11. இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ட் பேர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரோ டயக்ராம். ஸோ let us represent the function f from a to b by an arrow diagram. நமக்கு என்ன கிடச்சிருந்தது 1, 2, 3, 4. நமக்கு பியோட செட்டில் 2, 5, 8, 11, 14 இருந்தது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆரோ டயக்ராமில் 1க்கு 2, 2க்கு 5, 3க்கு 8, 4க்கு 11. அவ்வளோதான். நமக்கு ஏ அப்படிங்கிற செட்டில் 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ 4 எலமெண்ட்ஸ்க்குமே வந்து இங்கேயும் ஒரு 4 எலமெண்ட்ஸ் பேர் ஆகுது. ஸோ இப்படி தான் ஆரோ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்மில் எப்படி எழுதுவோம், the given function f can be represented in a table form as the given below. இந்த ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம டேபிளில் எழுதலாம். அதாவது எதுக்கெல்லாம் பேர் ஆகியிருக்கோ அதை மட்டும்தான் நம்ம டேபிளில் எழுத முடியும். இங்கே 1க்கு 2 பேர் ஆகிருக்கு. ஸோ 1க்கு 2, 2க்கு 5,
ஸோ 2னா 5, 3 8, 3க்கு 8, 4க்கு 11, 4 11. அதாவது செட் ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸு, எஃப் ஆஃப் எக்ஸ் அதாவது பியில் இருக்கிற இமேஜஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். The function f can be represented as a set of ordered pairs as f is equal to 1, 2, 2, 5, 3, 8, 4, 11. அதாவது ஃபஸ்ட்டில் இருக்கிற எலமெண்ட் வந்து செட் ஏல இருக்கிறதும் செகண்ட் எலமெண்ட் வந்து செட் பியில் இருக்கிறதும் நம்ம எழுதுவோம். கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த adjacent xy plane the points 1, 2. இப்போ நமக்கு இந்த கிடச்சிருக்க ஆர்டர்ட் பேர்ஸ் தானே இங்கே இருக்கிற நமக்கு பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிராஃபில் ப்ளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1, 2 எங்கே வரும்? 1 வந்து எக்ஸ் ஆக்சிஸ், 2 வந்து ஒய் ஆக்சிஸில். ஸோ 1 இங்கே இருக்குது, 2. ஸோ 1, 2 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு 2, 5. 2 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு 3, 8. நெக்ஸ்ட்டு 4, 11. ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ளாட் பண்ணுவோம். இதுதான் கிராஃபிக்கல் ஃபார்ம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இப்படி தான் நம்ம எழுதி கண்டுபிடிக்கணும்.